வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானிலிருந்து இந்திய இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டன. அவற்றில் எண்ணரக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியது. அவற்றை இந்திய வான் பாதுகாப்பு சாதனங்கள் எப்படி சுட்டு வீழ்த்தின என்ற தகவல்கள் இப்போது கிடைத்துள்ளது. இதில் என்ன முக்கியத்துவம் உள்ளது? அதை இந்த காணொலியில் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தானிலிருந்து இந்திய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களில் பெரும்பாலானவை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. இவற்றில் அளவில் சிறிய மற்றும் குறைந்த எடையுள்ள வெடிப்பொருட்களை எடுத்துச் செல்லும் ஆளற்ற விமானங்களால் ஏற்படுத்தக்கூடிய சேதம் குறைவு, ஏவுகணைகளால் ஏற்படுத்தப்படும் சேதமே அதிகம். அதனால் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறைத்து சுட்டு வீழ்த்துவதற்கு முன்னுரிமை கொடுப்பது வழக்கம். ஏவுகணைகளால் பாதிப்பு அதிகம், அதே நேரத்தில் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துவதற்குள்ள செயல்பாடுகளும் வேறுபடுகின்றன. குரூஸ் ஏவுகணைகள் இலக்குகளை நோக்கி வான்வெளியில் வருகின்றன. அதனால் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துவது வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு சுலபம். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படியல்ல. வான்வெளியிலிருந்து மேலே போய் அங்கு விண்வெளியில் பயணித்து இலக்கை அண்மைத்த பின் மீண்டும் வான்வெளியில் கீழிறங்கி இலக்கை தாக்குகின்றன. அதனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்துவது வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு கடினம். அதற்கு மேம்பட்ட வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவை. இந்திய இலக்குகளை நோக்கி பாகிஸ்தான் குரூஸ் ஏவுகணைகளையும் ஏவியது, பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவியது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும் நாம் கவனிக்கலாம். பாகிஸ்தானிய ஷாஹின் 2 IRBM ஏவுகணையை இந்தியா இடைமறித்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. IRBM என்பது நடுத்தர தூர வீச்சு கொண்டு பாலிஸ்டிக் ஏவுகணை. அது மட்டுமல்ல, இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை காட்டும் விதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே சமீபத்தில் அதிகரித்த பதட்டங்களின் போது ஃபதா 1, ஃபதா 2 மற்றும் நீண்ட தூர ஷாஹின் 2 உட்பட பல பாகிஸ்தானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. இவற்றில் ஷாஹின் 2 IRBM ஏவுகணையை பற்றி ஏன் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள்? 2000 கிலோமீட்டர் வரை தூரம் செல்லக்கூடிய ஒரு வலிமையான ஏவுகணையான ஷாஹின் 2 ஹரியானாவின் சிர்சா வான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். இது இந்தியாவின் பலகடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை குறிக்கிறது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு வைரல் காணொளி ஒரு பெரிய நடு வான்வெடிப்பு சிர்சா மீது இந்த இடைமறிப்புக்கான சாத்தியக்கூறுகளை காட்டுகிறது. இந்திய ஆயுதப்படைகள் பராக் 8 நடுத்தர தூர தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை MR-SAM, ஆகாஷ் NG மற்றும் ரஷ்ய தயாரிப்பு S-400 ஆகிய மேம்பட்ட அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டிருந்தன. அவை உள்வரும் பாகிஸ்தானிய அச்சுறுத்தல்களை கண்காணித்து அளிப்பதில் விதிவிலக்கான திறனை வெளிப்படுத்துகின்றன. 140 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஃபதா 1, 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையான ஃபதா 2 ஆகியவை நடுவானில் இடைமறிக்கப்பட்டு முக்கியமான உள்கட்டமைப்பு அல்லது பொதுமக்கள் பகுதிகளுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்தன. பாகிஸ்தானின் தேசிய பொறியியல் மற்றும் அறிவியல் ஆணையம் நெஸ்கோமால் உருவாக்கப்பட்ட ஃபதா தொடர் துல்லியமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றது பாகிஸ்தான். அதன் தட்டையான பாதை மற்றும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளுக்காக பாகிஸ்தானின் ஊடகங்களில் புகழ் பெற்றது. இது இடைமறிப்பை சவாலானதாக ஆக்குகிறது. வழக்கமான அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டு ஒரு தரையிலிருந்து மேற்பரப்பு நோக்கி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணையான ஷாஹின் 2 அதன் நீடிக்கப்பட்ட தூரம் மற்றும் இந்திய எல்லைக்குள் ஆழமாக குறிவைக்கும் திறன் காரணமாக மிகவும் மூலோபாய அச்சுறுத்தலை குறிக்கிறது. பாகிஸ்தானின் ஆபரேஷன் பன்யான் உல் மார்சூஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏவப்பட்ட இந்த ஏவுகணை இந்திய தலைநகர் பிராந்தியத்தில் அதிக மதிப்புள்ள இலக்கை இலக்காக கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிர்சா மீது அதன் இடைமறைப்பு ஒரு பிரகாசமான சிவப்பு வெடிப்பு மற்றும் ஒரு தேவாலயம் மற்றும் சுற்றியுள்ள வயல்களுக்கு அருகில் சிதறிய அதன் பாகங்கள் பற்றிய உள்ளூர் சமூக வலைதள பதிவுகளில் சாட்சியம் அளிக்கப்படுகிறது. இது இந்தியாவின் வான் பாதுகாப்பு கட்டத்தின் செயல்திறனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. எக்ஸ் போன்ற தளங்களில் பரவலாக பகிரப்படும் இந்த வைரல் காணொளி இடைமறைக்கும் தருணத்தை படம் பிடித்து சிர்சா அருகே சத்தமாக வெடிக்கும் சத்தம் மற்றும் ஏவுகணையில் சிதைந்த பாகங்கள் விழுவதை உள்ளூர்வாசிகள் விவரிக்கின்றனர். காணொலியில் உள்ள சரியான ஏவுகணை வகை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் வெடிப்பின் அளவு மற்றும் சிதைந்த பாகங்களின் தன்மை ஃபதா தொடருடன் ஒப்பிடும் போது பெரிய போர்முனையை கொண்டு ஷாஹின் 2வின் பண்புகளுடன் ஒத்துப்போகின்றது. இந்த இடைமறிப்பு நடவடிக்கை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளை இணைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு வலுவான கேடயத்தை உருவாக்க இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பின் முக்கிய பங்கை எடுத்து காட்டுகின்றது. இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து உருவாக்கிய பராக் 8 ஃபதா ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியதன் மூலம் அதன் திறனை நிரூபித்தது.
பாகிஸ்தானின் ஆயுதங்களின் புரியாத தன்மை பற்றிய கூற்றுக்களை சவால் செய்து புரிய வைத்தது. S-400 மற்றும் ஆகாஷ் NG அமைப்புகள் ஷாகின் 2 ஏவுகணையை கண்காணிப்பதிலும் ஈடுபடுத்துவதிலும் ஒரு நிரப்பு பங்கை கொண்டிருந்தன. இவை அதிவேக நீண்ட தூர அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் தொழில்நுட்ப நுணுக்கத்தினை காட்டுகின்றன. ஆபரேஷன் பன்யான் உல் மார்சூஸ் என்ற ராணுவ நடவடிக்கையின் கீழ் ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரை இந்தியா முழுவதும் 26 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் பல ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய நிலையில் இந்த வெற்றிகரமான பாதுகாப்பு பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. பெரும்பாலான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டாலும் பஞ்சாபின் ஃபெராஸ்பூரில் நடந்த ஆளற்ற விமான தாக்குதல் ஒரு பொதுமக்கள் குடும்பத்தை காயப்படுத்தியது. இது தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் ஷோர்காட்டில் உள்ள ரஃபீகி மற்றும் சக்வாலில் உள்ள முரித் உட்பட பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது இந்தியா துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. இது மோதலை மேலும் அதிகரித்தது. இந்த ஏவுகணைகளை இடைமறித்து சாத்தியமான பேரழிவை இந்திய படைகள் தடுத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தற்காப்பு திறன்கள் பற்றிய வலுவான செய்தியினையும் அனுப்பியது. விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்களில் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன. இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளின் சிதைந்த பாகங்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகையில் சிர்சாவில் நடந்த சம்பவம் அதிநவீன எதிரிகளுக்கு எதிராக அதன் வானத்தையும் இறையாண்மையையும் பாதுகாக்க இந்தியா தயாராக இருப்பதற்கு ஒரு சான்றாக நிற்கின்றது.